Hello friends, welcome back to Business Minded Wolf and today's video வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு Nifty and Bank Nifty levels என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Before going to video, please subscribe my channel, like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க. And முக்கியமான disclaimer, நான் வந்து SEBI registered advisor கிடையாது. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக சொல்கிறேனா இல்லை கரெக்டாக சொல்கிறேனா அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸை பாருங்கள். நான் ஒரு 1 வீக்காகவே வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த 1 வீக்கும் கண்டினியூஸாக நான் சொல்கிறது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நேற்று சொன்னால் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷில் தான் முடிஞ்சது. ஸோ ரொம்ப புல்லிஷெல்லாம் கிடையாது, ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸில் புல்லிஷாக முடிஞ்சது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 15,300 டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் வந்து நிஃப்டிலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி புல்லிஷாக தான் போயிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நிஃப்டி வந்து புல்லிஷாக போகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,600 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் இதுதான். அண்ட் இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கம்மிங் டு இம்பார்ட்டன்ட் நியூஸ், FII கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 510 crore. ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21th May 2021. ஸோ நேற்று வந்து ஸோ அதாவது வந்து ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 510 crore வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து 26 கம்பெனி புல்லிஷாகவும் 24 கம்பெனிஸ் வந்து பியரிஷாகவும் முடிஞ்சது. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ Q1 ரிசல்ட். ஸோ லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 26 crore காட்டியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2 crore வந்து காட்டியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் லக்ஷ்மி மெஷின் டூல்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ நேஷன் லாஸ்ட் இயர் வந்து 27.4 crore லாஸ் காட்டியிருந்தாங்க. அதுவே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 6.2 crore ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. ஸோ குட் நியூஸ் ஃபார் பார்பிக்யூ நேஷன். அண்ட் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1,715 crore. ஸோ இவங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரீசெண்டாக வந்து பெயிண்ட் செக்டாரில் நுழையிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன இந்த இயர் கம்பேர் பண்ணால் லாஸ்ட் இயர் வந்து 1,511 crore. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் வந்து JSW ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 crore விசஸ் 9.6 crore YOY. ஸோ லிட்டில் பிட் இன்க்ரீஸ் காட்டியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சைன் தான். அண்ட் வந்து பாலிமெடிக்யூர். ஸோ பாலிமெடிக்யூர் வந்து குவார்டர்லி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 39 crore விசஸ் 23 crore. ஸோ லாஸ்ட் இயர் 23 crore, இந்த வருஷம் 39 crore காட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பாலிமெடிக்யூர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. அண்ட் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ், ஸோ தமானி, ராதாகிருஷ்ணா தமானி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட செகண்ட் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸாக. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ காட்டியிருக்காங்க அப்படின்னா 50 crore. அதுவே வந்து லாஸ்ட் இயர் 10 crore லாஸ் காட்டியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் ரிசல்ட் ஃபார் இந்தியா சிமெண்ட். நாளைக்கு நல்லாவே பர்ஃபார்ம் ஆகும். அண்ட் வந்து அல்ட்ரா கேப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்யூஸ்னால் பப்ளிக் செக்டார் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேம்டு. ஸோ பப்ளிக் செக்டார் யூனியன் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ், பவர் கிரிட் ஸோ எல்லா பப்ளிக் செக்டார் ரயில்வே கம்பெனிஸ், பவர் கிரிட் கார்பரேஷன், கெயில், NHPC. ஸோ இவங்களுக்கு கிட்ட இருந்தெல்லாம் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோக்குன்னா 13 crore கிட்ட வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து கெல்டான் டெக் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கான்ட்ராக்ட் கிடச்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குட் நியூஸ் ஃபார் கெல்டான் டெக். அண்ட் வந்து KPR மில். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போ டியூ டு COVID-19னால ஆல் யூனிட்ஸ் இந்த தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 24 to 31 May வரைக்கும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சொனாட்டா சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் மைக்ரோசாஃப்டோட ரிலேஷன்ஷிப் வந்து 30 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் சொனாட்டா சாஃப்ட்வேர். ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் ட்ரையப் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முடியும். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா யூனிபாத். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யூனிபாத் யூனிவெல்ஸ் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆட்டோமேஷனோட லீக் ப்ரோக்ராம் வச்சு கொலாபரேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க.
அண்ட் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1,36,054 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ கோட் வீட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி. ஸோ கோடு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ இதை பண்ணதுனால கின்னஸ் ரெக்கார்ட். ஸோ டிசிஎஸ் தான் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் கோட் ரைட்டர்ஸை வச்சு கோட் ரைட்டிங் வந்து கேம் வச்சுருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் டிசிஎஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலசார் டெக்னோ இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அவங்க வந்து 239 crore வந்து ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ஃப்ரம் பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்டேருந்து. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவிட் மெட் லேப்ஸ். ஸோ விவிட் மெட் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஷிப்மெண்ட் இதுதான் அவங்க லைஃப் டைம்லேயே வந்து ஃபஸ்ட் ஷிப்மெண்ட் வந்து ஃபேமோட்டிடைன் டேப்லெட்ஸ் வந்து கனடாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் வந்து ராம்கோ சிமெண்ட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 216 crore. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் வந்து 143 crore. ஸோ நல்ல ப்ராஃபிட் தான், குட் ரிசல்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னா நத்திங் பட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ்னால் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் ருபீஸ் ஆஃப் 251 crore வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. குட் சைன் ஃபார் ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகேட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகும். மெயின்லி ஸ்டீல்ஸ் அந்த கமோடிட்டிஸ். ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் வந்து மதர்ஸ் அண்ட் சுமி வந்து காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸோ சிசிஐ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அப்ரூவ்ட் த டீமர்ஜர் ப்ராசஸ். ஸோ ஒயரிங் ஆர்னஸ், ஸோ ஆர்னஸ் பிஸ்னஸ்லேருந்து டீமர்ஜிக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபாகாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 MHz ஆஃப் ஸ்பெக்ட்ரம் வந்து கர்நாடகாவில் வந்து திருப்பி அகைன் வந்து டிப்ளாய் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ரிலையன்ஸ் ஜியோ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 million shares of Tata Motors, அதாவது 0.3% ஸ்டேக் அட் த ப்ரைஸ் ஆஃப் 313 rupeesல வந்து பிளாக் டீலில் வாங்கியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஆல்ரெடி 4 crore ஷேர் வாங்கியிருந்தார். ஸோ இன்றைக்கி ஒரு 10 million, ஸோ 1 crore ஷேர்ஸ், டோட்டலி வந்து 5 crore ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சைன் ஃபார் டாடா மோட்டார்ஸ். இதுதான் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ்.